பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகஸ்தியர் என்று நாம் சொன்னாலும் அதுவும் ஒரு காரண பெயர்தான். ஞானகுரு அவர்கள் அதற்குண்டான விளக்க உரையாக ஆதிசக்தியின் உணர்வாக வளர்ந்தவர்தான் அகத்தியமா மகரிஷி. காரணம், பேரண்டத்தின் உணரின் சக்தியை தமக்குள் அவர் வளர்த்து அந்த ஆற்றலை தமக்குள் பெருக்கி இந்த பூமி முழுவதும் வடதுருவம் தென்துருவம் அனைத்து பகுதிகளிலும் சுழன்று அந்த மனிதன் பெற வேண்டிய உணர்வின் ஆற்றலை மெய் ஒளியாக பெறும் ஞானத்தின் வழிச்சுடராக தமக்குள் வளர்த்து அதை இந்த பூமி முழுவதுமே படரச் செய்தவர். இந்த பூமிக்குள் மனித உருவின் நிலையும் மனிதனுக்குள் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெருக்கும் தன்மையாக அவர் வெளிப்படுத்தி சென்றார். அந்த உணர்வின் அலைகள் இன்றும் இங்கே சுழன்று கொண்டிருக்கின்றது. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை அதையெல்லாம் கவரும்படி அந்த அகசியின் சுழன்ற பகுதிகளுக்கெல்லாம் எம்மை அழைத்துச் சென்று நேரடியாகவும் சூட்சமாகவும் அந்த அலைகள் குவிந்திருப்பதை கவரும்படி செய்து அந்த அலைகளை பெறும்படி செய்தார். ஆக இன்று பூமிக்குள் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த அலைகளை கவர்ந்து அதை வளர்த்துக் கொண்டால் அவர்களும் சிந்தித்து செயல்பட முடியும். அதன் வழியில் செல்லப்படும் பொழுது ஆதி மனிதனாக வின் சென்ற ஆதிசக்தியின் சக்தியாக வளர்ந்த ஒரு அணுவுக்குள் இயக்கும் உணர்வின் ஆற்றலின் தன்மையை வெளிப்படுத்திய அந்த ஆற்றலை ஒவ்வொரு மனிதனும் அது பெற முடியும். ஏனென்றால் ஒரு உணர்வின் ஆற்றலின் தன்மையை அந்த வெளிப்படக்கூடிய ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் அந்த ஆற்றலைத்தான் அகத்தியன் என்று காரண பெயர்தான். ஆகையினால்தான் மற்ற ரிஷிகள் அனைவரையும் உருவத்தை சாதாரணமாக போட்டு காண்பித்தாலும் அகத்தியனை காண்பிக்கும் பொழுது உருவத்தை மிகவும் குறுகிய உடலாக போட்டு காண்பிக்கின்றார்கள். காரணம், உடல் குறுகி இருந்தாலும் அவருடைய உணர்வின் ஆற்றல் பேரண்டத்தில் எட்டி தாவும் நிலைகள். ஏனென்றால் ஒரு அணுவின் ஆற்றல் என்பது அப்படிப்பட்டதான். ஒரு அணுவின் தன்மை சிறியதாக இருந்தாலும், அதாவது ஒரு யானை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது சுவாசிக்கும் உணர்வின் அணு சிறியதுதான். ஏனென்றால் சுவாச நிலை என்று பார்த்தால் யானையாக இருந்தாலும் சரி, மற்ற சிறு ஊர்வனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, அது சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாச நிலையில உள் செல்லக்கூடிய அணு அது சிறியதுதான். ஆக அதைத்தான் இங்கே சுட்டி காட்டி அந்த சுவாசிக்கும் உணர்வின் அணு சிறியது, ஆனால் சுவாசித்த உணர்வின் அணுவின் தன்மை அந்த பெரிய யானையே அது இயக்குவது போன்று அகஸ்தியருடைய ஆற்றல், அவர் தமக்குள் வளர்த்து கொண்ட பேராற்றல், அவருடைய எண்ணத்தின் அலைகள் அத்தகைய மிக மிக சக்தி வாய்ந்தது என்பதை அதை எல்லோருக்கும் பார்த்த மாத்திரத்திலே, அந்த உருவத்தை கண்ட மாத்திரத்திலேயே அவருடைய பேராற்றலை நுகர்ந்து அறிந்து எடுத்துக் கொள்வதற்கு தான் உருவத்தை சிறியதாக காட்டி அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள், அவருடைய நினைவுடைய ஆற்றல் அகண்ட அண்டத்தில் எவ்வாறு பேரண்டத்தில் ஊடுருவி சென்றது. ஆக உடல் குறுகி இருந்தாலும் உணர்வின் நினைவின் ஆற்றல் அது சகல நிலைகளையும் தாண்டி ஊடுருவி சென்று அந்த ஆற்றலை தமக்குள் பெருக்கி ஒளியின் சரீரமாக அதை பெருக்கி அவர் பின்னால் அவர் இந்த துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதை அதை பின்பற்றிய ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் இதை உணர்த்தி சென்றார்கள். ஆகவே அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள் சக்திகளை நாம் பெறுவதற்குண்டான முயற்சியை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எடுத்துக்கொண்டே வர வேண்டும். காரணம், இந்த பூமியிலே இனி வரக்கூடிய காலங்கள் எத்தகையோ மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. ஆக இதை பிரளயம் என்றும் சொல்லலாம். ஆக இந்த பிரளயத்திலிருந்து நாம் மீண்டு ஒளியின் சரீரமாக நாம் பெற வேண்டும். அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் ஒளியை நாம் எடுக்கப்படும் பொழுது பெரும் வெள்ளமாக மாற்றி, அகஸ்தியமா மகரிஷியின் அருள் ஒளியின் தன்மையை நாம் எடுக்கும் பொழுது பெரும் வெள்ளமாக அதை பெருங்கடலான அந்த ஒளி கடலுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் தனித்து நீர் அது வெகு தூரம் செல்லாது. ஆனால் வாய்க்காலிலே அந்த நீர் செல்ல ஆரம்பித்தால் அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய செத்தைகளை எல்லாம் அது தடுத்து விடுகின்றது. இருந்தாலும் அதுவே ஒரு ஓடையாக அது நீர் அந்த வாய்க்காலிலே ஓட ஆரம்பித்தால் சிறிதளவு அது அந்த செத்தை குப்பைகளை நகற்றி செல்லும். ஆனால் பெரும் நதியாக பெரும் வெள்ளமாக சென்றால் அது எது அதனுடைய பாதையில் இருக்கின்றதோ அத்தனையுமே அது அழித்து பெருக்கி அழித்து சென்று எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதோ அங்கே கொண்டு இட்டு சென்றுவிடும்.
இதை போன்றுதான் நாம் அனைவரும் சாதாரணமானவர்கள் என்று எண்ண வேண்டாம், ஆக தனித்திருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். அகஸ்தியமா மகரிஷின் அருள் ஒளியின் தன்மை பெரும் வெள்ளமாக பெரும் கடலாக நாம் ஒவ்வொருவரும் ஏகோபித்த நிலைகள் எடுத்து ஒவ்வொருடைய உணர்வை நிலைகள் உள்நின்று அந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழியில் பெரும் வெள்ளமாக பெரும் நதியாக நாம் செல்லுகின்றோம். ஆக இதிலே ஒருவர் சிறிதளவு அவர் பிசகி அல்லது தப்பித்தவறி அதிலே விழுந்தாலும் அந்த நதியின் நிலையில் கொண்டு அவரையும் அந்த ஒளிக்கடலிலே சேர்த்துவிடும். அந்த ஒளிக்கடலிலே ஒவ்வொருவரையும் சேர்த்துவிடும் நிலைக்குத்தான் இங்கே உபதேசிக்கின்ற என்று ஞானவு இதை ஞாபகப்படுத்தி, ஆக இந்த உடலை விட்டு யார் சென்றாலும் நாம் ஒரு ஐக்கிய மனோபாவத்துடன் அங்கே அவர் இறந்து விட்டார் அல்லது உடலை விட்டு பிரிந்து விட்டாரே போன்ற நிலையெல்லாம் எண்ணாதபடி அவர் இன்பக் கடலுக்கு செல்லுகிறார் என்று எண்ணி அந்த உயிரான்மாவை சப்த ரிஷிகள் வாழக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டலங்களுடன் நாம் இணைக்க செய்ய வேண்டும். ஆக அந்த ஒளி சுடர்களை நாம் பெருக்கி எல்லோரையும் அந்த நிலைக்கு பெறச் செய்ய வேண்டும். ஆக இது தவம் இருந்து கடுமையான நிலையை கொண்டு அது செயல்படுத்தும் என்றால் அதற்குண்டான சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஆக எப்படி பெரும் வெள்ளமாக அந்த அகஸ்தியமா மகரிஷி என்று சொல்லுகின்றோமோ அந்த உணர்வலையில் நாம் அனைவரும் ஏகோபித்த நிலையில் கவர்ந்து ஒவ்வொருவரும் அது குவிந்த நிலையில் கொண்டு ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு குடும்பத்தில் ஒரு அனைவரும் சேர்ந்து இதுபோன்று கூட்டமைப்பாக சேர்ந்து தியானம் இருந்து அந்த ஒளிக்கடலிலே நாமும் ஐக்கியமாகி மற்றவர்களையும் அதை இணைத்து நாம் செயல்படுத்தும் விதமாக இந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற கூட்டு தியானங்களில் கலந்து கொண்டு அந்த கூட்டு தியானங்களில் கலந்து கொண்டவர்களும், அதாவது இன்று ஒருவர் அந்த தியானத்தை வழிநடத்தினார் என்றால் அடுத்து இன்னொருவர் அதை மனப்பூர்வமாக அவரும் இந்த தியானத்தை அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள் சக்திகளை பெரும் வெள்ளமாக எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மனப்பூர்வமாக அதை பெற வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணவை செலுத்த வேண்டும். ஆக இந்த உணவின் வளவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எல்லோருமே இது தியானத்தை எடுக்க கற்றுக்கொண்டு அந்த கூட்டு தியானங்களை எடுத்துக்கொண்டமே ஆனால் அந்த அகஸ்தியமா மகரிஷி உணர்வு இப்பொழுது சொன்னது கொண்டு பெரும் வெள்ளமாக அனைவரையுமே அந்த சப்தரிஷி மண்டல ஒளிக்கடலுக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். ஆக இந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொண்டால் யார் துன்பம் என்று சொன்னாலும் துயரம் என்று சொன்னாலும் அல்லது சிக்கல் என்று சொன்னாலும் நாம் இந்த உணர்வின் தன்மை ஆத்மசுத்தி செய்து உங்கள் துன்பங்கள் நீங்கி அது நீங்கள் நலம் பெறுவீர்கள், நல்ல நிலை பெறுவீர்கள், அருள்ஞானிகள் அருள்சக்தி பெறுவீர்கள், அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தி பெறுவீர்கள், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறுவீர்கள் என்று இப்படி நாம் வாக்கினை கொடுத்தோம் என்றால் அந்த வாக்கு அங்கு செயல்பட்டு நல் வாக்காக இது அமைந்து அவர்களும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக இது அமையும். ஆக நாம் மற்றவருடைய துன்பத்தை நாம் எண்ண வேண்டியதில்லை, அவர்கள் துன்பத்தை அகற்றக்கூடிய சக்தியாக நாம் பெரும் வெள்ளமாக அகஸ்தியமா மகரிஷின் உணர்வை நாம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது கொண்டு ஆதிசக்தியினுடைய செயலாக ஆதிசக்தியினுடைய அம்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தியை நாம் ஒவ்வொரு நாளும் துருவ தியானத்தில் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வை நாம் ஒரு 5 நிமிடமாவது சீரான நிலையில் கொண்டு எடுத்து பயிற்சி செய்து கொண்டு அவ்வப்பொழுது வாழ்க்கையிலே ஆத்மசுத்தி செய்யும் நிலையாக அதையும் பயின்று வாழ்க்கையை தியானமாக என்றுமே அந்த துருவனாகி அதாவது அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான உணர்வை நம் பூமியின் வடதிசை வழியாக நாம் எண்ணி நுகர்ந்து நமக்குள் அதை சேர்த்து வலிமையாக்கி கணவன் மனைவிக்கு பெற வேண்டும், மனைவி கணவனுக்கு பெற வேண்டும், குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், எங்கள் தாய் தந்தையர் கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இப்படி ஒரு கூட்டமைப்பாக வலுகொண்ட ஒரு கூட்டு முயற்சியாக அனைவரும் ஒருங்கிணைந்த நிலையில் பெரும் வெள்ளமாக அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த பூமி முழுவதும் படரச் செய்வோம். நாம் வாழக்கூடிய இடங்கள் முழுவதும் படரச் செய்வோம். அந்த அலைகளை நாம் குவித்து இதில் யார் சிறிதளவு தவறினாலும் அவர்களையும் அரவணைத்து அருள்வழியில் அழைத்துச் செல்லும் விதமாக நாம் உலகுக்கு வழிகாட்டிகளாக அகஸ்தியனை போன்று மெய்ஞானியாக அகஸ்தியன் இந்த பூமியை சமப்படுத்தியது போன்று நாமும் இந்த உலகுக்கு வழிகாட்டிகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று ஞானகுரு அவர்கள் அந்த அகஸ்தியமா மகரிஷி உணர்வுகளை பெரும் வெள்ளமாக நாம் இங்கே கொண்டு வர வேண்டும். ஆக விண்ணுலக ஆற்றலை ஆதியிலே அகஸ்தியன் எவ்வாறு இந்த மண்ணுலகில் தான் வாழ்ந்த காலத்தில் அவன் எடுத்து அந்த விண்ணுலகில் அவருடைய கூர்மையின் நினைவு கொண்டு அங்கே அவன் எப்படி சென்று அடைந்தானோ அதே போன்று அந்த விண்ணினுடைய ஆற்றலை நாம் இங்கே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இந்த பூமிக்குள் நாம் இழுத்து கவர்ந்து இங்கே பறவை செய்து அதன் தொடர் கொண்டு நாமும் அகஸ்தியனை போன்ற விண் செல்லும் நிலைகளாக நாம் செயல்படுத்துவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா.